விஜய் இருக்கார் பாத்தீங்களா, ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு ஜென்மம், சுயநலவாதி, முழுக்க முழுக்க சுயநலவாதி. மக்களை ஏமாற்றுவதற்காக அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அப்படிதான் நான் இதை சொல்லுவேன். ஏங்க, தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. முக்கியமான தமிழர்களுடைய தமிழச்சி எல்லாம் தாலி அறுத்து முண்டச்சிகளா ஆகிட்டு இருக்காங்களா இல்லையா? போன வருஷம் 22 பேர் இதே திராவிடியா மாடல் அரசாங்கத்துல போன வருஷம் மரக்காணத்திலையும் செங்கல்பட்டு பக்கத்திலையும் 22 பேர், அதை விட கூடுதல் பின்னாடி வந்துச்சுன்னு சொன்னாங்க. 22 பேர் செத்துருக்காங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு, இந்த கையாலாகாத அரசாங்கத்துல கள்ளச்சாராயம் வித்து அதை குடிச்சு செத்தவங்க. அது அதுக்கும் இதுக்கும் தொடர்பு. இந்த வருஷம் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு இதுவரைக்கும் 70 கிட்ட செத்தாச்சு. தாலி அறுத்தவங்க மட்டும் இந்த வருஷம் மட்டுமே 65க்கு மேல வருது எண்ணிக்கை பெண்கள் தாலி அறுத்தவங்க. கழிஞ்ச வருஷத்தையும் சேர்த்தீங்கன்னா இது ஒரு 80. அது ஒரு என்ன எண்ணிக்கையில போகுது? 100க்கு மேற்பட்டவங்க தாலி அறுத்துட்டு இருக்காங்க. இதை பத்தி 2 வார்த்தை பேசி இதை கண்டிச்சு இதுக்கு ஒரு போராட்டம் பண்ண போறோம், இது டாஸ்மார்க்க மூடுங்க, இது மக்கள் இனத்தை அழிக்குதுங்கிறத பத்தி சொல்றதுக்கு துப்பு கேட்ட ஒரு மனுஷன். போதை பொருள் கஞ்சா இல்லாத பகுதியே தமிழகத்துல இல்ல, அந்த அளவுக்கு போய் சேர்ந்தாச்சு. போதை பொருளை சர்வதேச அளவுல கடத்தினவன் திமுக காரன். ஜாபர் யாரு அவன்? திமுக காரன். திமுக பொறுப்பாளர் வேற, அயலக அணி பொறுப்பாளர். இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் இந்த தலைமுறைக்கே சீரழிஞ்சு நாசமா போயிட்டு இருக்கு. அதை பத்தி பேசுறதுக்கு இவர் லாய்க்கு இல்லை, அதை பத்தி பேசுறதுக்கு துப்பு இல்லை. ஒன்றிய அரசுன்னு உருட்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஒன்றிய அரசுங்கிறது என்னது? ஒரு பிரிவினைவாத கோஷம். அது திமுக என்னைக்குமே இந்த நாட்டுக்கு மேல நம்பிக்கை வச்சது கிடையாது. இந்த நாட்டுக்கு சுதந்திரத்துக்காக அவங்க கட்சியினுடைய முன்னோடிகள் இளமையாக இருந்த போதும் கூட, சுதந்திரம் அடையும் போது இளைஞர்களாக இருந்த போதும் கூட கருணாநிதி அதுல பங்கெடுக்கல. 1924 பிறந்தவர் கருணாநிதி, 1909 பிறந்தவர் CN அண்ணா, 1879 பிறந்தவர் ஈ.வே. ராமசாமி. இவங்க எல்லாம் சுதந்திரம் அடையும் போது 1947 நெருங்கும் போது மிகப்பெரிய இளைஞர்களாக இருந்தவங்க. யாரு சுதந்திரத்துக்கு எதுவுமே செய்யல. அதை விட கொடுமை, சுதந்திரம் வேண்டாம்னு தீர்மானம் போட்ட கும்பல் ஈ.வே. ராமசாமி நாயக்கர் சாகிறது வரைக்கும் சுதந்திர தினத்தை கருப்பு தினமா கடைபிடிச்சவர். 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு கருப்பு தினம்னு சொல்லி அவரு தலையங்கம் எழுதினவர். சாகிறது வரைக்கும் அந்த நிலைப்பாட்டில் இருந்தவர். திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் 2011 வரைக்கும் தேசிய கொடியை சுதந்திர தினத்தன்று ஏற்றாத கும்பல். அவங்களை அடைந்தால் திராவிட நாடு, இல்லைகள் சுடுகாடுங்கிறது இவங்களுடைய கோஷம். இவங்க சுதந்திரத்துக்காக எப்படி பாடுபடாத இவங்க இந்த தேச ஒற்றுமைக்காக எப்படி குரல் கொடுப்பாங்க? இந்த தேச நலனுக்காக எப்படி குரல் கொடுப்பாங்க? ஏவாவேல் ஒரு மூத்த அமைச்சர் இந்த புண்ணாக்கு இங்க இருந்து சொல்லுது, தமிழகம் தமிழ்நாடு இந்தியாவிலே இல்லைன்னு சொல்லுது. இப்படிப்பட்ட கூறு கட்டவங்க எல்லாம் வடிவமைச்சதுதான் ஒன்றியம்ங்கிற வார்த்தை, ஒன்றிய அரசுங்கிற வார்த்தை. அதுக்காக வேண்டி கருணாநிதி கூட பயன்படுத்தாத வார்த்தை, அண்ணாதுரை கூட பயன்படுத்தாத வார்த்தை, ஈ.வே. ராமசாமி நாயக்கர் கூட பயன்படுத்தாத வார்த்தை ஒன்றிய அரசுங்கிறது. ஆனா இவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதை போய் எடுத்து வச்சு பேசுறாரு. இதை பயன்படுத்துறாரு விஜய். இவருக்கு என்ன யோக்கியதை இருக்கு நினைச்சு பாருங்க. அப்படின்னா இவருடைய உள்ளுற மனசுல என்ன வக்கரம் இருக்கு? பிரிவினைவாதத்தை தூண்டுற வக்கரம் இருக்கா இல்லையா? இது ஒரு பிரிவினைவாத கோஷம்ங்கிறது புரியலன்னா இவரு எதுக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்? திமுகவில் சேர வேண்டியது. இதுதான் ஒத்து போகுது. திமுகவும் நீட் ஒழிப்புங்கிற, நீட் ஒழிக்க முடியாதுன்னு உலகத்துக்கே தெரியும். ஏங்க, தமிழகத்தை தவிர கேரளா இவங்க கூட்டணி கட்சி தானே கேரளாவில் இருக்காங்க. கர்நாடகத்தில் இவங்க கூட்டணி கட்சி தானே இருக்கு. இவங்க எல்லாருக்கும் நீட் அந்த மாணவர்கள் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் நீட்னால பயன் கிடைக்கலன்னு சொன்னா இது என்னது? கல்வி மாநில பட்டியல இருந்து தேசிய பட்டியல்ல 1975 கொண்டு போய் யாரு கொண்டு போனா? யாரு மாத்தினது? அதை சொல்லு. நீ மாத்தினது இந்திரா காந்தி. அதை சொல்லு வெளியே. இந்திரா காந்திக்குடைய பேரனுக்கு இங்க வாழ்த்து சொல்ல தெரியுதுல்ல, இதையும் சொல்லு. நீங்க தானே மாத்தினீங்கன்னு சொல்லு. என்ன அரசியல் இது? எவனாவது எழுதி கொடுத்தானா அது என்ன? நீ பாக்குறதுக்கு துப்பு கிடையாதா? நீட்டு வேண்டாமா? நீட்டு வந்தனால என்ன கெடுதல் உங்களுக்கு நடந்து போச்சு? நீட்டு வந்ததுனால என்ன கெடுதல்? அதாவது உங்க குடும்பத்திலே யாருமே டாக்டர் ஆக முடியாது, அவ்வளவுதானே உங்க பிரச்சனை. அந்த ஓங்கோல் குடும்பத்துல ஒருத்தனை ஆக முடியல.
அதான பிரச்சனை. நடிகைகள் வீட்டு பிள்ளைகள் வந்து இப்ப வந்து எம்பிபிஎஸ் ஆக முடியல, அதான உங்க பிரச்சனை. நீட் வந்து ஒரு நுழைவுத் தேர்வு தான், ஒரு தகுதி தேர்வு தான். இந்த தகுதி தேர்வுக்கே தகுதி இல்லாதவர் டாக்டரா வந்து என்னத்த. இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.